எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னடா இங்க கூட்டிட்டு வந்துட்ட சைலண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மாதான். அப்புறம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காளடா மச்சான். ஆதி சொல்றப்ப கூட சரி அருண் ரொம்ப நல்ல பையன்தான், அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம தங்கச்சியை நல்லா பார்த்துப்பான்னு தோணுச்சு. அதனாலதான் சரின்னு சொன்னோம். ஆனா இப்ப பாத்தியா, அப்பன்னாக்குமே அருணை பிடிச்சிருக்குடா. அவ பாக்குற பார்வையிலே தெரியுதுல்ல. எனக்கு இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. என் தங்கச்சி ஏற்கனவே ஒரு லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கப்புறம் அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுபடியே நல்ல மாப்பிள்ளையே கிடைச்சிட்டாங்கல்ல. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குடா. அவ்வளவுதான் கார்த்தி, நீ சந்தோஷமா இரு. உன் தங்கச்சி சந்தோஷமா இருப்பா, சரியா? சரிடா. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீ எதுக்கு கோட் ஷூட்ல வந்திருக்க? ஏன் நார்மல் ட்ரெஸ்ல வர மாட்டியோ? அடே நீ வேற, நான் ஆஃப்டர்நூனுக்கு மேல ஆஃபீஸ் போயிட்டு வரலான்னு பாக்குறேன். ஏன்னா நீயே சொல்லு, நீயும் இல்ல நானும் இல்ல அனிதாவும் ஆஃபீஸ் போல. அதான்டா ஆஃப் டே மட்டும் போயிட்டு வரலான்னு. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா டென்ஷன். அதான் இதே ட்ரெஸ்ல வந்துட்டேன். ஓ, சார் அப்ப வேற பிளானோட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு இல்ல. நீ வர முடியாதுல்ல மச்சான், அதான். சரிடா. கார்த்தி, கார்த்தி, அதோ வரேனா. சூர்யா, அண்ணன் வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு, என்னன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, நீ போ. வாங்க மேடம். என்ன சூர்யா, எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க போலயே. ஆமா கையல், ஆஃபீஸ் கிளம்பலான்னு இருக்கேன். ஏன்? ஓய், இது என்ன கேள்வி? அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல. எப்படியும் உங்க அண்ணாவும் அண்ணியும் இன்னைக்கு ஆஃபீஸ் வர மாட்டாங்க. நானும் போலனா நல்லா இருக்காதுல்ல. அதான் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகே தான், இருந்தாலும். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன ட்ரெஸ் இது? என்னது? என்ன ட்ரெஸ்ஸா? ஏங்க, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எப்படி தெரியுது? சுடிதாரு. அதெல்லாம் நல்லா தெரியுதுங்க மேடம். இருந்தாலும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா ஆஃப் சாரி மாதிரி தானே கட்டுவேன். இன்னைக்கு என்ன சிம்பிளா இருக்க? ஆஃப் சாரி போடலனாலும் நல்லா கொஞ்சம் கிராண்டான சுடியா தான் போடுவேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கே, அதான் என்னன்னு கேக்குறேன். ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா. இன்னைக்கு என்னமோ எனக்கு ஆஃப் சாரி கட்டுற மூடே இல்லை. அதான் சிம்பிளா சுடிதாரே போட்டுக்கலான்னு. இதில் என்ன இருக்கு? ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்லாம் சூப்பரா இருக்கு. இருந்தாலும் எப்பயும் ஆஃப் சாரி கட்டுவல்ல, அதான் என்னன்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ம். சரி கையல், டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம்ல. கயல், ஏய் கயல், என்ன பண்ற? முதல்ல நகர்ந்து நில்லு. ஏன்? கயல், இது என்ன கேள்வி? இங்க பாரு, இது ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு. நகர்ந்து நில்லு கயல், யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சொன்னா கேளு, நகரு. அப்படியா? கயல், ஆமா, முதல்ல நகருடி. கயல், என்ன பண்ற? யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க கயல். சொன்னா கேளு, நகரு. அதெல்லாம் யாரும் இங்க வர மாட்டாங்க. சோ பயப்படாதீங்க, சரியா? ஆ, என்ன சூர்யா நீங்க, நானே உங்க பக்கத்துல வரலாம் நெருங்கி நெருங்கி வந்தாலும் என்னை விட்டு விலகி விலகி போறீங்க. கயல், விளையாடாத. இங்க பாரு, நான் முன்னாடியும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உன் படிப்பு முடியிற வரையும் இந்த மாதிரி எந்த எண்ணமும் உனக்கு வரக்கூடாதுன்னு. ஆனா நீ பண்றது சரியில்லை. நகரு. அப்படியா? ஆமா, முதல்ல நகரு. முடியாது. என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு கயல், சின்ன பொண்ணாச்சே, இப்பதானே படிச்சிட்டு இருக்கா. நாம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன். இங்க பாரு, நான் செய்ய ஆரம்பிச்சின்னா தாங்க மாட்டேன். ஓ, சார் அப்படி என்ன செய்வீங்க? நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கும் 22 வயசு ஆகுது. ஓ, அப்போ நீ சின்ன பொண்ணு கிடையாது, கரெக்டா? ம். சரி, கடைசியா கேக்குறேன், கை எடுப்பியா எடுக்க மாட்டியா? முடியாது. முடியாதுன்னா அப்புறம் என் கையில என்ன இருக்கு? சரி, இதுக்கப்புறம் சூர்யாவும் பொறுமையா இருக்க மாதிரி ஐடியா இல்ல. என்ன பண்ண போறீங்க? பார்க்க தானே போறேன். சூர்யா, என்ன என்ன பண்றீங்க? கை கை என்ன பண்றேன்? கை கை எடுங்க சூர்யா, ப்ளீஸ் கையை எடுங்க. நான் போறேன். எங்க மேடம் ஓடுறீங்க? இருடி உன்ன.
சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது சூர்யா என்ன 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 பண்றீங்க? கையெடுங்க. ம் இதே தானே நானும் சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருந்தேன் கையெடு கையெடுன்னு. கேட்டியா? இது என்னோட டர்ன். அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி. ஆனா நீங்க என் இடுப்புல கைய வச்சிருக்கீங்க சூர்யா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கையெடுங்க. ம்ஹும், முடியாது என்ன முடியாதா? அது முடியாது முடியாது. உனக்கே தெரியும் நானும் எவ்வளோ பொறுமையா உன்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் வேணாடி, அமைதியா இருனா கேக்குறியா? சும்மா நின்னவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இவ பாட்டுக்கு ஓடுவாளாம். பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? சூர்யா என்ன என்ன பண்ண போறீங்க? சூர்யா நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சும்மா விளையாடின சூர்யா. நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? சூர்யா விடுங்க. என்ன ம் நானும் இப்படிதான் உன்கிட்ட சொன்னேன். எத்தனை முறை சொன்னேன் வேண்டாண்டி எதுவும் பண்ணாத விடுன்னு சொன்னனா இல்லையா? அப்போ நான் சொல்றத நீ கேட்டியா என்ன? சூர்யா நான் சும்மா விளையாடினேன். நீ விளையாடி இருக்கலாம், பட் நான் சீரியஸா தான். இந்த உதடு தானே, நான் எது சொன்னாலும் கேட்காம எனக்கு பயமே இல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது இந்த உதடு தானே? நான் ஒன்றும் அப்படி சொல்லல. விடுங்க. இல்ல கையல், நீ மறந்துட்ட போல. இந்த உதடு தான் சொல்லுச்சு, இதே உதடு தான் சொல்லுச்சு. ஸோ இந்த உதட சும்மா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா. அதுக்கு குட்டியா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். ஓகே, அதனால நீ அமைதியா இரு. உன்னை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். உன் உதட்டுக்கு மட்டும்தான் குட்டியா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா கிளம்புறேன். அதெல்லாம் முடியாது. எங்க முடிஞ்சா தப்பிச்சு போ பார்க்கலாம். என்கிட்டயே விளையாடுறல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடுவ? மாட்டேன். இதுக்கப்புறம் இப்படிலாம் விளையாட மாட்டேன். விடுங்க சூர்யா. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு விளையாடிட்டல. ஸோ ஊடல் வேண்டாம், ஊடல்கள் வேண்டாம். ஓசையோடு நாதம் போல உயிரிலே உயிரிலே கலந்துவிடு. கண்ணீர் வேண்டாம், காயங்கள் என்னம்மா? கண்ணை முழிச்சு பார்த்தா இவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரு. அப்போ இவரு நம்மளை எதுவுமே பண்ணலையா? என்னம்மா அப்படி முழிக்கிற? ம் அது அது ஒன்றும் இல்லை. சரி கயல், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ம் வைஷு அக்கா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி நிற்கிற? நீ தானே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. சரின்னு பேசலாம் வான்னு கூட்டிட்டு வந்தா எதுவுமே பேசாம இப்படி அமைதியா பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சுமா? அக்கா அதுதான்க்கா, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன வைஷு புதுசா இருக்கு? என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? எப்பவுமே நீயும் நானும் எதுவும் மறைச்சிக்கிட்டதில்லல்ல, இது என்ன புது பழக்கம்? இல்லக்கா, அது நான் சொல்லுவேன். ஆனா நான் சொன்னா நீ ஏதாச்சும் தப்பா நினைப்பியோன்னு பயமா இருக்குக்கா. என்ன என்ன வைஷு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன உன்னை தப்பா நினைக்க போறேன்? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா நான் தப்பா சொல்லல. அது சொல்லு. அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தல்ல, யாரோ உன் பின்னாடியே வந்து உன்னை லவ் பண்றதா சொல்றாங்க, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலக்கா அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அதை பத்தி பேசணுமா? ஆமாக்கா. என்ன வைஷு ஏதாச்சும் பிரச்சனையா? ஆனால் என்கிட்ட நீ நல்ல பையன் தானே சொன்ன, அவனை பற்றி டீட்டெயில்ஸ் கூடன்னு சொன்னேன். நீ எதுவுமே கொடுக்கவே இல்லை. நீ கொடுத்துருந்தா நான் மாமா கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பேன்ல. இப்போ பாரு, ஏதாச்சும் பிரச்சனையா? ஷோ, அக்கா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஏன் தைரியமே வரமாட்டேங்குது. கவின் தான்கான்னு ஏன் நல்லா சொல்ல முடியல? இல்லை பார்த்தாவே பயமாக இருக்கே. ஒரு வேளை ஏதாச்சும் தப்பாக நினச்சிருவாளா? அக்கா தானே, அதெல்லாம் நினைக்க மாட்டா. இருந்தாலும் ஏன் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு, பயமாக இருக்கே. ஆவம் புள்ள காலையிலேருந்து சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல. அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு ஜூஸ் ஆச்சும் குடிச்சாலா இல்லையான்னு தெரியல. சரி ஜூஸ் ஆச்சும் கொடுக்கலான்னு பார்த்தா ரூமில் இருக்கிறதா சொன்னாங்க. எப்படி ரூம்குள்ளே போகிறது? ஒரு வேளை மாப்பிள்ளை தம்பி இருந்தா என்ன பண்ணுறது? இல்லை
மாப்பிள்ள தானே அது. ஓ, அவர் அங்கே இருக்காரா? அப்போ ரூமில் அவ மட்டும்தான் இருப்பா. சரி, போட்டு போய் முதல்ல கொடுத்து ஒரு கிளாஸ் ஜூஸ் ஆச்சும் குடிக்க வைக்கணும். சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல. வைஷு, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்றானா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏதாச்சும் சொல்லுடி. அக்கா, அது அது முதல்ல அவன் யாருன்னு சொல்லு. அக்கா, அவரு வேற யாரும் இல்ல. அக்கா, அவரு அனிதா. அம்மா, வாங்கம்மா. வைஷு, நீயும் இங்க தான் இருக்கியா? ஆமாம்மா. அப்படியாம்மா, ஒரே ஜூஸ் தான் கொண்டு வந்தனே. அனிதா மட்டும்தான் ரூம்ல இருக்கான்னு நினைச்சி அவளுக்கு மட்டும்தான் கொண்டு வந்தேன். காலையில இருந்து சாப்பிட்டாலோ இல்லையோ தெரியல. சாப்பிட்டியாடா? இந்தா ஒரு கிளாஸ் ஜூஸ் ஆச்சு குடி. அம்மா, நான் காலையில சாப்பிட்டேன். சரி, பரவாயில்ல, இந்தா உனக்காக தான் கொண்டு வந்தேன். இந்த ஜூஸை குடி. ஆ, சரிங்கம்மா. வைஷு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுது, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? என்னம்மா, ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இருங்கம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ஒன்றும் இல்லைம்மா அனிதா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். மா, சொன்னா புரிஞ்சுக்கோடா. இன்னொரு நாள் ஆமா வரேன், சரியா? வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குமா, அதான். வைஷு, கொஞ்சம் சீக்கிரம் வா, கிளம்பலாம். ஆ, ம், சரிங்கம்மா, வரேன், போகலாம். ம், சரி வா. ச்சே, இன்னைக்கும் அக்கா கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்ல முடியலையே. இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடணும்னு நினச்சேன். கரெக்டாக சொல்ல போகிற நேரத்தில் அம்மா வர வந்துட்டாங்க. அம்மா முன்னாடி என்னால் எதுவுமே சொல்ல முடியாதே. இப்போ என்ன பண்ணுறது? சரிக்கா, அம்மா வேற கூப்பிட்டுட்டாங்க, நானும் கிளம்புறேன். ம். வைஷுக்கு ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குமோ? என்கிட்ட அவளாக தான் வந்து ஏதோ பேசணும்னு சொன்னா. கரெக்டாக யாருன்னு சொல்ல போகிற நேரத்தில் அம்மா வேற வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இவகிட்ட எப்படி கேட்குறது? ஃபோன்லையாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். யாராக இருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை பெருசாக இவளுக்கு ஏதாச்சும் தொல்லை கொடுக்குறாங்களா? முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? நானும் காலையிலேருந்து உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமாம், என்ன விஷயம்? எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? ஏதாச்சும் விஷயம் இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் மேடம் என்ன பார்க்க வருவீங்களோ? இங்க பாருங்க மேடம், இதுக்கப்புறம் அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இதுக்கப்புறம் நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆ, ஸோ இதுக்கப்புறம் நான் உன்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். யாரும் என்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஓ, சாருக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சு. என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு சார். இன்னும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் என்கிட்ட நீங்கள் நினச்சது எதுவும் நடக்காது, ஓகே? அதெல்லாம் ஓகே தாம்மா, எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா இனிமே நான் இங்க வரத்துக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கும் உன்னை இந்த மாதிரி தொட்டு பேசுறதுக்கும் யார்கிட்டயும் எந்த பெர்மிஷனும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. உன்கிட்டயே பெர்மிஷன் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. புரியுதா? சார், ரொம்ப தைரியம் வந்துருச்சு போல. அப்பனா கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 மந்த் தான். 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் எப்போவும் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்க போகிறோம்ல. அந்த வீட்டில் இன்னைக்கு காலையில் கூட நான் ஃபீல் பண்ணேன் தெரியுமா? யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன்னு. ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போவும் நீ என் கூடவே இருப்பல்ல. நம்ம வீட்லேயும் ஆளுங்க வருவாங்க போவாங்கல்ல. எனக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம 2 பேரும் இருக்க போகிறோம். என் கூட எப்பவும் என் பொண்டாட்டி இருக்க போறா. இது நினைக்கிறப்பவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தனிமையா மட்டும் இருந்த என் வாழ்க்கையில இப்போ புதுசா ஒரு உறவு வரப்போகுது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. எனக்கும் சந்தோஷம்தான். இவர் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இவர்கிட்ட நாம் எதுவும் ஃபீல் பண்ணி பேசக்கூடாது. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இவர்கிட்ட இப்போதைக்கு சொன்னால் இவர் சந்தோஷத்தையே கெடுத்த மாதிரி ஆகிடும். வேண்டாம், அவர் சந்தோஷமாக இருக்காரு, சந்தோஷமாக இருக்கட்டும். என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, சும்மா நீங்கள் சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? உண்மையாவே எனக்கு எப்போடா நம்ம கல்யாண நாள் வரும், எப்போ உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம், எப்போ நான் அந்த வீட்டில் நம்ம 2 பேரும் இருக்க போறோன்னு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒன்ஸ் அகைன் ஐ லவ் யூ அப்பண்ணா. ஐ லவ் யூ so மச்.
மேடம், ஐ லவ் யூ சொன்னா ரிட்டர்னுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உம்முன்னு சொல்லக்கூடாது. நான் தான் சொன்னல, எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் சொல்லுவேன். சரிம்மா, நான் உன்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. உனக்கு எப்போ தோணுதோ அப்ப சொல்லு, ஓகே? ம். ஆனா இதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்பப்பெல்லாம் சொல்லுவேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எத்தனை நாளா சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? ஃபைனலி இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஐ லவ் யூ அப்பதான். என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாள். ம், இவ இங்கதான் இருக்காளாம். அனிதா, அனிதா. ஆ, என்னங்க, எப்போ வந்தீங்க? ஏய், என்னாச்சு உனக்கு? நான் வந்தது கூட கவனிக்காம அவள என்ன யோசிச்சுட்டு இருக்க? எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? ம், சரி சொல்லுங்க, என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த பேங்க்ல இருந்து 2 lakh கொண்டு வந்தேன்ல, அது உன்கிட்ட தானே கொடுத்து வைக்க சொன்னேன். எங்க வச்சிருக்க? கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? ஆ, எடுத்து கொடுக்குறேங்க, உள்ள கபோர்டில் தான் வச்சிருக்கேன். சரி, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அனிதா, நார்மலா தானே இருக்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்ன? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா ஒரு யோசிச்சுட்டு இருந்தேன், அதான். அதான் தெரியுதே, நீ எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு. அதுதான் என்னன்னு கேக்குறேன். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? சொல்லுமா. அது ஒன்றும் இல்லை மாமா, வைஷு என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, சரின்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல, யாரோ அவள் பின்னாடியே வந்து லவ் பண்ணுறதா சொல்கிறாங்கன்னு, அதை பற்றி தான் ஏதோ சொல்ல வந்தா. யார் அந்த பையனை சொல்ல வந்தாங்க, கரெக்டாக அதுக்குள்ளே அம்மா வேற வந்துட்டாங்களா, அதை பற்றி பேசலை. அதுக்கப்புறம் அவள் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுச்சு, என்னன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஒருவேளை வைஷ்ணவி கவினும் அவளும் லவ் பண்ற விஷயத்த அனிதா கிட்ட சொல்லலான்னு வந்திருப்பாளோ? ஒருவேளை சொல்ல தைரியம் இல்லாம சொல்லாம போயிட்டாலோ? நாம சொல்லிடலாமா? சச்சா, நாம் எதுக்கு சொல்லணும்? அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். என்னதான் இருந்தாலும் வைஷுவா சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் சொல்றத வேண்டாம். அவளுக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லட்டும். அனிதா, இங்க பாரு, எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? அவளே சொல்லுவா உன்கிட்ட சொல்லணும்னு தானே வந்திருக்கா. அம்மா வந்துட்டனால தானே சொல்லலைன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஏதோ மறைக்கிறா, அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளே சொல்லுவா. இல்லைங்க, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். வைஷு எதையும் மறைக்கிறா. உங்களுக்கு தெரியாதுங்க, வைஷு என்கிட்ட சின்ன வயசுலேருந்து எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்ல தெரியுமா? ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணணுன்னா கூட என்கிட்ட அத்தனை முறை கேட்பாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையுமே என்னோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும்னு நினைப்பா. இது ஒரு லைஃப் மேட்டர். எனக்கு புரியலைங்க, அவள் என்னமோ என்கிட்ட மறைக்கிறா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. சின்ன வயசுலேருந்து அவள் என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல, ஆனால் இப்போ ஏதோ மறைக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால் இருக்கவும் முடியல. அனிதா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கே உன் தங்கச்சியை பத்தி நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து எதுவுமே மறைக்கலங்கிறப்போ இந்த விஷயத்த மட்டும் மறைக்கவா போறா? அவ கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவா. அவளுக்கு உன்கிட்ட சொல்றதுக்கான சுச்சுவேஷன் அமையாம இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. இல்லை, எல்லாத்தையும் சொல்கிறவ அந்த பையன் யாருன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றா? நானும் எத்தனை முறை கேட்டுட்டேன் தெரியுமா? அந்த பையன் யாரு, அவனை பற்றி டீட்டெயில்ஸ் கூட நான் உங்ககிட்ட சொல்லி விசாரிக்க சொல்கிறேங்கிற அளவு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பையன் யாருன்னு மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன்றா? அதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஒரு வேளை தப்பான லைஃபாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? என்னோட தங்கச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. எனக்கு பயமா இருக்குங்க. அவன் இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்தே முகமே சரியில்லை. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டே இருந்தா. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா பேச ஆரம்பிச்சா, இல்லைன்னு சொல்லல. அம்மா வந்துட்டாங்க. இருந்தாலும் எத்தனை முறை கேட்டேன் தெரியுமா? அந்த பையன் பேரை மட்டும் அவன் ஏன் சொல்ல மாட்டேன்றான்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் பெருசா பிரச்சனையில மாட்டிக்கிட்டா என்னங்க பண்றது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. எங்களுக்கு ஏதாச்சும்னா எங்க அம்மாவால தாங்கிக்கவே முடியாது. வைஷு மேல நாங்க ரொம்ப செல்லமா இருக்கோங்க. பயமா இருக்கு. எதுவும் இருக்காதானே? ஐயோ, இவ என்ன இவ்வளோ ஃபீல் பண்றா? இப்போ நம்ம என்ன பண்றது?
நம்ம சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாதான். இருந்தாலும் வைஷுவே சொல்லணும்னு தானே நினைப்பா. ஷூ, இப்ப நான் என்ன பண்றது? ஒருவேளை நாம சொல்லிட்டதுக்கு அப்புறம் வைஷு என்கிட்ட சொல்லலைன்னு இன்னும் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாளோ? ஓ சரி, எதுவா இருந்தாலும் நம்ம மூலமா தெரிய வேண்டாம். அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கிறத அவங்களே பார்த்துக்கிட்டோம். செல்லக்குட்டி, ம் இங்க பாரு, இப்போ நீ தேவையில்லாம பயப்படுறன்னு தான் நான் சொல்லுவேன். நீ தான் சொன்னல கரெக்டா அவ பேர் சொல்ல வரப்போ அம்மா வந்துட்டாங்கன்னு. அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி அவ அவங்க முன்னாடி சொல்லுவா? அவளா கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவா. அவ எதுக்கு உன்கிட்ட மறைக்க போறா? நீ தான் அனிதா தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாதத எதுவும் யோசிக்காத. அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படியே பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துட்டு சும்மாவா இருப்போம்? அது மட்டும் இல்ல, கவின் அதே கம்பெனில தான் இருக்கான். அவனை தாண்டி அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுதா என்ன? தேவையில்லாம யோசிக்காத, புரியுதா? ம் ஏங்க, கவின் கிட்ட பேசுவோமா? கவின் கிட்ட சொல்லி அந்த பையன் யாருன்னு விசாரிக்க சொல்லலாமா? கண்டிப்பா கவின் அதே கம்பெனி இல்ல. இத பத்தி பாருங்களேன், நான் யோசிக்கவே இல்லை. கவின் கிட்ட சொன்னா அந்த பையனை பத்தி முழு டீட்டெயில்ஸும் கொடுத்துருவான் இல்லைங்க. நம்ம கவின் கிட்ட சொல்லி பேச சொல்லலாமா? ஐயோ, இவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இவ என்ன இவ்ளோ ஃபீல் பண்றா? அனிதா, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? கண்டிப்பா வைஷுவே உன்கிட்ட சொல்லுவா. நம்ம கொஞ்ச நாள் பார்க்கலாம். அப்ப வரையும் அவ எதுவும் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் கவின் கிட்ட பேசிக்கலாம். சரியா? நீ தேவையில்லாம யோசிக்காதம்மா. இல்லைங்க, அது கவின் கிட்ட எப்படி நம்ம சொல்லி வச்சா அவரை விசாரிப்பாருல்ல. அனிதா, சொன்னா கேளு. கவின் கிட்ட சொல்லலாம், ஆனா இப்ப வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகட்டும், வெயிட் பண்ணு. இங்க ஏதோ பிரச்சனை வந்துடாதல்ல மாமா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ம், ம் சரி. இந்த ஜூஸை ரொம்ப நேரம் கையிலே வச்சிட்டு இருக்க, குடிக்கலாம்ல? ஆ